இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தலை எழுத்து கார் பிரேக் டவுன் ஆகி ரோட்டோரமா நான் நின்னுட்டு இருந்தேன். லிஃப்ட் குடுக்கறேன்னு வந்தாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம என்ன கட்டாயப்படுத்தி கார்ல ஏத்துனாங்க. எங்க என்ன கிட்னாப் பண்ணிடுவாங்களோன்னு பயந்தே போயிட்டேன் தெரியுமா? சேஃபா கூட்டிட்டு வந்து வீட்ல இறக்கிட்டாங்க. சரி அதோடவாவது விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ணல. உனக்கு லிஃப்ட் கொடுத்தோமே எங்களை உள்ள கூப்பிட மாட்டியான்னு வெளிப்படையாவே கேக்குறாங்க. காஃபி கொடுத்து அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தா நானே காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திர போட்டி போட்டுட்டு போய் காஃபில ஏதோ கலந்து எடுத்துட்டு வந்துட்டா. ஒரே ஒரு வாய் தான் குடிச்சேன். வாய் அப்படியே ஒட்டிக்குச்சு. வாய் திறக்க முடியாம நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா ஆரம்பிச்சாங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. உங்க பையன் ககனுக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது என்னால பேச முடியாம ஊன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்படி பண்ணத அவங்க நிஜமாவே ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா கிளம்பி போயிட்டாங்க. நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா நினைச்சு அவங்க என்ன பண்ண போறாங்களோ நினைச்சா பயமா இருக்குமா? அண்ணன் வந்ததும் இது எல்லாத்தையும் சொல்லிடலாம். வேணாண்டி, தலைப்பாகையோட போக வேண்டியத தலைக்கு வரைக்கும் கொண்டு போக ஏண்டி நினைக்கிற? அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி இங்க வருவாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நாம அவங்க கிட்ட சொன்னா அதோட பிரச்சனை முடிஞ்சிரும். என்ன இந்த மண்ணெண்ண வாசனை என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. பண்ணிட்டாங்க. சூப்பர். என்ன அவ காஃபி போட்டு என் வாய ஒட்ட வச்சது உங்களுக்கு சூப்பரா தெரியுதா? அதுக்கு நான் சூப்பர்னு சொல்லல. நம்ம பிளானுக்கு இந்த சிச்சுவேஷன் சூப்பரா செட் ஆகுதுன்னு தோணுச்சு. அதுக்கு தான் சூப்பர்னு சொன்னேன். நாளைக்கு நீ ஒரு வேலை பண்ண. ககன் ஆபீஸ் கிளம்புற டைம்ல ஒரு சின்ன டிராமாவை ஸ்டார்ட் பண்ண. அவங்க சம்பந்தம் பேச வந்தாங்கன்னு சொல்லி நீ நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொல்லி நீ ககன் கிட்ட கேளு. ஐயோ அவன் என்ன சொல்வானோ என்னமோ. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவனுக்கு உனக்கு அடுத்துதான் எதுவா இருந்தாலும் நீ சொன்னது அவனுக்கு பிடிக்கலனா அவன் சைலண்டா கிளம்பி போவானே தவிர உன்னை எதிர்த்து எதுவும் பேச மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குங்க. சாரதா என்ன நம்பு. பூமி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நீ இந்த தைரியத்தை காட்டிதான் ஆகணும். சரி அவன் எதுவும் சொல்ல மாட்டான்னு நீங்க இவ்ளோ நம்பிக்கையோட சொல்றதுனால நான் பண்றேன். சாரதா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம பூமி பழம் மாதிரி, நட்சத்திரா கல்லு மாதிரி. இந்த பூமிங்கிற பழம் நம்ம ககனோட கைக்கு போய் சேரணும்னா நட்சத்திரங்கிற இந்த கல்லை வச்சு நாம அந்த பழத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம பிளானோட கான்செப்டே இதுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுங்க. ஐயோ அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற ஆர்வத்துல நான் இங்கே நின்னு பேசிட்டு இருக்கேன். அவன் வந்துருவானு எனக்கு பயமா இருக்குங்க. இப்போ வந்து நீங்க கொஞ்சம் கிளம்புங்களா? ஓகே ஓகே. சாரதா நிஜமாவே நான் இந்த ஷர்ட்ல அழகா இருக்கானா? ஐயோ ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. கிளம்புங்க. ஓகே தேங்க் யூ. பாய். வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? எங்க நலனை பத்தி உனக்கு என்னமா ஆக்குற? என்ன பாக்கணும்னு போன் பண்ணி வர சொன்னல, எதுக்காக வர சொன்னியோ அந்த விஷயத்த சொல்லு. நீங்க இப்ப என்ன மூணாவது மனுஷி மாதிரி பாக்குறீங்க. நீ மூணாவது மனுஷி தானமா? அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஆரம்பத்துல யாருமே இல்லன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்தேன்.
உன் நல்ல குணம் நடவடிக்கையையும் பார்த்து எங்க குடும்பத்துல ஒருத்தையா உன்னை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில தான் உன்னை பொண்ணு கேட்டு வந்தோம். பூமியை நீ எங்கேயாவது பார்த்தேன்னா அவளை நீ வெறுக்காத, இதுக்கு முன்னாடி பார்த்த பூமி மாதிரியே பாருன்னு எங்க கிட்ட சொன்னா. அதனாலதான் என் புள்ள சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இப்ப நான் உன் முன்னாடி வந்து நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு அத மட்டும் சொல்லு. ஆண்டி, நீங்க இப்படி பேசுறத கேட்டு எனக்கு அழுக வருது. உன்னை நான் அழ வச்சிட்டேன்ற பழிய சுமத்தி என் புள்ள முன்னாடி என்ன குற்றவாளியா நிக்க வைக்காதம்மா. அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு நாங்க தான் அழுதோம். அத நான் சொல்லாமலே உனக்கு புரியும். உண்மையை சொல்ல, நீ என் பையனை காதலிக்கவே இல்ல. நீ விரும்பலனா அவன்கிட்ட எதுக்கு நெருக்கமா இருந்த? நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரியாமான்னு கேட்டப்போ உங்க புள்ளைகிட்டயே கேளுங்கன்னு எதுக்கு சொன்ன? உன் மனசுல எந்த ஒரு நோக்கமும் இல்லாதப்போ எங்களுக்கு எதுக்கு ஆசைய வளர்த்த? நடந்த விஷயத்த நினைச்சு நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் அதை விட பல மடங்கு கவலைப்பட்டுட்டு இருக்கேன் ஆண்டி. எப்பவும் ககன் நான் உங்களை காதலிக்கிறேன்னு சத்தம் போட்டு கத்தி சொல்லணும்னு தோணுது. ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலை. இப்ப நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா என்ன நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அவன் உன்னை தேடி வந்தப்ப நீதான் வேணான்னு சொன்ன. வேண்டான்னு சொன்ன நீயே திரும்ப எதுக்காக அவன் கிட்ட வேலைக்கு போய் சேர்ந்தன்னு உன் மனசுக்கு தான் தெரியணும். இப்ப அவன் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுறேன்னு சொன்னா நீ எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னு உன் மனசுக்கு தான் தெரியணும். அது ஆண்டி, நான் உங்களுக்கும் அவங்களுக்கும் 2 பேருக்கும் எப்பவும் நெருக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்காதுமா. ரெண்டு எதிரிகளுக்கு நடுவுல நின்னு அங்க ஒரு கை இங்க ஒரு கை பிடிச்சுக்கிட்டு எடுக்கிற போட்டோ இல்லம்மா வாழ்க்கைன்றது. எந்த பக்கம் நீ நிக்கணுங்கிற முடிவையும் நீதாம்மா எடுக்கணும். உன்னை தத்தெடுக்கிறவங்க தான் வேணும்னா தாராளமா அந்த வீட்லயே இரு.